அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே இந்த வினாவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், எனக்கு ஒரு சமன்பாடு தரப்பட்டிருக்குது. இந்த சமன்பாட்டை நான் தீர்க்கணும், நிறைவர்க்கமாக்கி தீர்க்கணும். அதாவது வர்க்க பூர்த்தியாக்கல் முறை மூலம் தீர்த்து நான் அதில் பெருமானத்தை காணணும். இப்போ அதில் நான் ஆல்ரெடி இது சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட் என்ன செய்யணும், சக ஏல நான் அங்கால கொண்டு போய் எழுதலாம். எக்ஸ் வர்க்கம் சய 8x சமன் சய 7 அப்படின்னு எழுதலாம். இப்போ என்னென்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப் என்னென்றால், எக்ஸ் வர்க்கத்துடைய குணகம் சக ஒன்றாக இருக்கிற நேரம் எக்ஸிர குணகத்தின் அறவாசிர வர்க்கத்தை நான் இங்கே இருந்தால் அதை நிறைவர்க்கமாக்கி எழுதலாம். இப்போ எப்படின்னு சொன்னால் எக்ஸ் வர்க்கம் சய 8x இவர் அறவாசி 4, 4 வர்க்கம் 16 சய 7. இப்போ நான் இவரை நிறைவர்க்கமாக்கி எழுதுறதுக்காக வேண்டி இவர் அறவாசிர வர்க்கத்தை நான் இங்கே சேர்த்திருக்கிறேன். அப்போ என்ன செய்ய வேணும்னா, இது ஒரு சமன்பாடில் நான் இங்கே சக 16 சேர்த்துட்டு சும்மா விடே இல்லாது. அப்போ இது சமன் இல்லாமல் போய்த்திடும். அப்போ நான் இங்கே சக 16 சேர்த்தா இங்கேயும் நான் சக 16 சேர்க்க வேண்டி வருது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா, நாங்கள் இதை நான் நிறைவர்க்கமாக்கி எழுதலாம். எப்படி எழுதலாம் என்றால், எக்ஸ் வர்க்கம் அதாவது எக்ஸ் சய 4 முழுவதின் வர்க்கம்னு எழுதலாம். அதாவது எக்ஸ்ட்ரா குணகத்தில் அறவாசி இங்கே நீங்கள் போட்டு முழுவதின் வர்க்கமாக்கி எழுதலாம். இப்போ நீங்கள் விரித்து எழுதுதல் அப்படி பார்த்து படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் இதை விரித்து எழுதுனீங்கன்னு சொன்னால் இதே வடிவம் உங்களுக்கு வந்து நிற்கும். சமன் இங்கே சய 7 சக 16 வேறு வேறு அடையாளம் அப்படின்றதால கழிபடும். இப்போ சக 16 சக அடையாளத்தில் பெரிய இலக்கம்ன்றதால உங்களுக்கு சக 9 விடையாக இங்கே கழிபட்டு கிடைக்கும். இப்போ அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்டா, எக்ஸைய 4 முழுவதின் வர்க்கம் சக 9 என்று இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், நாங்கள் இங்கே வர்க்கம் இருக்குது, நான் அங்கே வர்க்க மூலம் எடுக்கலாம். எக்ஸைய 4 சமன் வர்க்க மூலம் 9. நான் வர்க்க மூலம் எடுக்கிற நேரம் சக அல்லது சய அப்படின்ற நான் 2 அடையாளமும் நான் கட்டாயம் எடுக்கணும். அது ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் நான் அதை விளங்கப்படுத்துகிறேன், கவனிங்க. இப்போ சய 2 தர சய 2 அப்படின்றால் சயதர சய சக 2 4. அதே மாதிரி சக 2 தர சக 2 சகதர சக சக 2 4. அவ சக 4க்கும் எனக்கு வர்க்க மூலம் எடுத்தால் 2ம் வரலாம், சய 2ம் வரலாம். அதே மாதிரி தான் இந்த வினாவும். அப்போ எனக்கு இந்த இடத்துல 2 தீர்வுகள் கிடைக்கும். அப்போ இந்த 2 தீர்வுகள் எப்படி கிடைக்குதுன்னால், எக்ஸ் சய 4 சமனுக்கு அந்த பக்கம் போனால் சக 4 சக அல்லது சய வர்க்க மூலம் 9 உடைய பெருமானம் 3. அப்போ நான் சக அப்படின்ற தீர்வு எடுத்தால் எக்ஸ் சமன் 4 சக 3 அப்படின்னு வரும். எக்ஸ் சமன் 7 அப்படின்ற தீர்வு கிடைக்க போகுது எனக்கு. அதே மாதிரி சய அப்படின்னு நான் எடுத்தால் எக்ஸ் சமன் 4 சய 3 அதாவது எக்ஸுக்கு பதிலாக தீர்வு 1 எனக்கு இந்த வினாவில் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு 2 தீர்வுகள் கிடைச்சிருக்குது. அப்போ இந்த 2 தீர்வுகளும் இந்த இடத்துல எனக்கு பொருத்தமானதாக அமையலாம். ஏனென்றால் இங்கு எக்ஸ் ஆனது செவ்வக வடிவ காணியின் நீளமாகும் அப்படின்னு தரப்பட்டிருக்குது. இப்போ இந்த எக்ஸுக்கு ஏதாவது லிமிட் எங்களுக்கு தரப்படலை. அப்போ காணியின் நீளம் அப்படின்னு வர நேரத்தில் எப்போதும் நேர்பெருமானங்களை மட்டும்தான் அது எடுக்கும். நாங்கள் நீளங்கள் அளக்கிற நேரம் நாங்கள் நேர்பெருமானங்களில் மட்டும்தான் அளப்போம். அப்போ எனக்கு வந்த தீர்வுகள் 2மே நேர்பெருமானத்தில் இருக்கிறதால எனக்கு 7 அப்படின்ற பெருமானமும் பொருந்தலாம், 1 அப்படின்ற பெருமானமும் பொருந்தலாம். சில வினாக்களில் உங்களுக்கு என்ன செய்யும்னால், இந்த இடத்துல சய 1 ஏதோ ஒரு மறைப்பெருமானம் இடம்பெறலாம். அப்படி இடம்பெற்றால் என்ன நடக்க போகுது, உங்களுக்கு நீங்கள் எப்போதும் நேர்பெருமானத்தை தான் எடுப்பீங்க. ஏன் அப்படி எடுப்பீங்க என்றால், நீளம் அப்படின்னு வர நேரத்தில் நாங்கள் நீளத்தை நேர்பெருமானங்களில் மட்டும்தான் நாம் அளப்போம். அப்படின்றதால
நீங்கள் நேர்பெருமானங்களை எடுக்க வேண்டி வரும். இது நீளங்கள் அளக்கிற நேரம் மட்டும் உங்களுக்கு பொருந்த போது. இதே மாதிரியான அடுத்தடுத்த வினாக்களை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நாங்கள் மிச்சத்தை பார்ப்போம்.